அனைவருக்கும் வணக்கம். உலகம்பட்டி ஸ்ரீ போகர் சித்த மருத்துவமனையிலிருந்து செல்வ கணேஷ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். பாரம்பரிய முறையில் நம்ம மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ நான் எங்கள் அப்பா என்னோடய தாயாரோ என் தகப்பனாரோ மருத்துவராக இருப்பாங்க. அவங்க நான் எனக்கு ஒரு 30 வயசு கழித்து நான் அவங்கள்ட்ட உட்காந்து, சரி இனிமேல் கல்யாணம் பண்ணியாச்சு, எனக்கு ஒரு பொழப்பு வேணும், நீங்கள் ஏதாவது கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டு அவங்கள்ட்ட கற்றுக்கிறது அப்படிங்கிறது இல்லை பாரம்பரியம். பாரம்பரியம்னா என்னென்னா, கருவிலிருந்தே அந்த மருத்துவம் சார்ந்த அறிவும் ஞானத்தையும் புகட்டக்கூடிய தன்மை உண்டு. அப்போ இது மாதிரியான ஒரு பாரம்பரிய மருத்துவர்கள், அந்த குழந்தைகள் எந்த அளவுக்கு அவங்க அந்த மருத்துவ அறிவோட, மருத்துவ ஞானத்தோட, மருத்துவம் சார்ந்த விஷயங்களோட அவங்க வளர்ந்து வர்றாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மதுரையில் உள்ள அலங்காநல்லூர் பகுதியை சேர்ந்த, அதாவது நம்ம மருத்துவர் கேசவன் ஐயா, இந்த பாருங்கள், அவருடைய பையன். அந்த பையனுக்கு இப்போ வயது உனக்கு என்ன வயதாகுதுங்க? 6 வயதாகுது. இப்போ இவர் இந்த மருத்துவத்தில் அவர் அப்பா தகப்பனாரை பார்த்துக்கிட்டே இப்போ என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நிறைய மருத்துவர்கள் நாடி பார்க்குற முறை அப்படின்னம்னா, நாடி பார்த்து நிறைய மருத்துவர்களுக்கு கொஞ்சம் நாடி பார்க்குறதுல தடுமாற்றம். பல காலம் பயிற்சி எடுக்கிற நாடி பார்க்குறேன்னா, அது டக்குன்னு இன்றைக்கி உட்காந்தா நாடியை பார்த்தோம் உடனே நமக்கு அதுக்கான பலன் சொன்னோம் அப்படின்னு இருக்க முடியாது. நாடி பார்க்குறதுல பல பயிற்சி இருக்கணும். அப்போ அந்த ஒரு சின்ன குழந்தைக்கு அவருடைய தகப்பன் சிறு வயதிலிருந்தே விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்தே நாடி பார்க்கறதுக்கான பயிற்சிகளையும், அதற்காக சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஓலைச்சுவடி முறையில் 89 பாடல்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பாடல்களை பற்றியும் அது அவருக்கு பாடமாக சொல்லிக் கொடுத்துருக்காரு. தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் இந்த மருத்துவம் சார்ந்த பாடத்தையும் அவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. இப்படி பாரம்பரியமாக இப்படி சிறு வயதிலிருந்தே வர தான் பாரம்பரிய முறைங்கிறது. இப்போ அந்த பையன் எப்படி நாடி பார்க்குறாரு, இப்போ அவர் நாடி பார்த்து அவருக்கு எதிர்த்தாப்புல உள்ளவர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நான் பார்க்கறது சொல்லுங்க. உங்களுக்கு பித்தநாளி ஓடுது, அதனால நல்ல கிளீனா இருக்கும், கொஞ்சம் ரத்தம் கம்மி. வீட்டில் போயிட்டு கொஞ்சம் கீரை கஞ்சி சாப்பிடுங்க, சரிங்களா? அதுவும் டெய்லி சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா இருங்க, சரிங்களா? அதுவும் ரத்தம் வந்துச்சுன்னா வீட்டில் போயிட்டு ஒரு நெல்லிக்காய் எடுத்துட்டு தேன் ஊற்றிட்டு ஒன்று வச்சுட்டு அப்படின்னு பண்ணிட்டு ஒரு நேரம் நல்லா சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் வரும், சரிங்களா? ஏன்னா சளி பிடிச்சிச்சுன்னா வீட்டில் போயிட்டு ஒரு குப்பைமேனி இருக்குல்ல, எடுத்துட்டு அப்புறம் ஆனியன் எடுத்துட்டு சீரகம் மிளகு எடுத்து அரைச்சிட்டு நல்லா குடிங்க, சரிங்களா? குடிச்சிட்டு சாமி பக்கம் குடிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் விட்டு செஞ்சுட்டு சுடுதண்ணி குடிச்சிட்டு நல்லா கக்கி வெளியே எடுக்குங்க, சரிங்களா? அதனால இப்படி இருந்துச்சு எங்கள் அப்பாட்ட கேளுங்க. நன்றி.